அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் இன்றைய தினம் எப்படி அமையும், மேலும் இன்றைய தினம் சிறப்புகள் என்னென்ன இருக்கு, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நமது துலாம் ராசிக்கு இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். எனது பெயர் ஸ்ரீ சிவகுமார். நான் ஒரு முதுகலை பட்டதாரிங்க. நான் நலமாக இருக்கிறேன் நண்பர்களே. உங்களது நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமைங்க, 17 மார்ச் 2026ங்க. தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைக்கு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் பொதுவாக சிறப்பு பலன்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்க இன்னைக்கு முயற்சி செய்து உங்க பேச்சு திறமையை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஸோ பெண்டிங்கான வேலைகளை முடிக்க உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட நீங்கள் இன்றைய தினம் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. பழைய நினைவுகளை உங்களது நண்பர்களுடன் அசைப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தெய்வ வழிபாடு செய்ய ஏதாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல அதிகரிக்கும். பொழுதுபோக்குகளில் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற பொழுதுபோக்குகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். கற்பனை உலகத்தில் நீங்கள் மிதக்கிற அளவுக்கு மனதில் கற்பனை திறன் குதிரை போல மனதில் அலைபாயக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நீங்கள் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லது. கடன் தொல்லைகள், சில தொல்லைகள் இன்னைக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக மன அமைதி கிடைக்குங்க. சின்ன சின்ன உடல் சோர்வுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிக்காது. இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கணும்னாலும் அதில் விவேகத்தை நீங்கள் கலந்துக்கணும். விவேகத்தோடு முடிவெடுக்கும் போது உங்களுக்கு அதிகமான நன்மைகளே அது தருங்க. சரிங்க, உத்தியோக பணிகள் இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எழுத்து அல்லது இலக்கியம் சார்ந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமையும். மற்ற துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல நாளாக இருந்தாலும் உங்கள் சீனியர்கள், அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய சீனியர்கள் உங்களை கொஞ்சம் ஒதுக்கி இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் மனசுடைஞ்சு போகாமல் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்க நண்பர்களே. பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தொழிலில் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளோட பிற்பகுதியில் உங்களுக்கு ஃபினான்சியலாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குங்க. நிதி நிலைமை மேம்படும். உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அந்த மாதிரி டெவலப்மெண்ட் பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிக ஆதரவு உங்களது பிரதர்ஸ் மூலமாக கிடைக்குங்க. சகோதரர் வழியில் நல்ல ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மாலை பொழுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி அமைன்னு பார்க்கும்போது, உங்கள் காதலருடைய அன்பு அதிகமான ஆனந்தத்தை உங்களுக்கு தரும். அதிகமாக உங்கள் காதலருடன் நீங்கள் அரட்டை அடித்து மனமகிழ்ச்சியோடு சிரித்து பேசி மகிழ வாய்ப்புகள் இருக்குங்க. இன்பமாக நீங்கள் மாலை பொழுதை கழிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் என்டர்டெயின்மெண்ட்ல அதிகமான ஆர்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கடன் தொல்லைகள், சில தொல்லைகள் இன்னைக்கு குறைந்து உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கும். சின்ன சின்ன மன அமைதி கிடைக்குங்க. இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 3 இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப விவேகமாக செயல்படுங்க. முடிவெடுக்கிறதுல அவசரப்படாமல் விவேகத்தோடு நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்களில் உங்களுக்கு சந்தோஷமாக சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நம்ம துலாம் ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும். நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.